வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மேலூர் நரசிங்கம்பட்டி அருகே உள்ள அரிட்டாபட்டி குடவரை சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த குடவரை சிவன் கோயிலை பார்ப்போம். அது எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, அங்கே என்னென்ன தெய்வங்கள் இருக்குது, எல்லாமே பார்ப்போம். இந்த அரிட்டாபட்டி ஊர் நான் பார்த்ததில் எங்கிட்டு பார்த்தாலும் பச்சை பசேர்னு அப்படியே பச்சையான ஒரு கம்பளம் விரித்த மாதிரி அழகாக இருக்குது. எல்லா பக்கம் நெல் விவசாயம்தான், அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல தண்ணி பாசனம் உள்ள பூமியாக இருக்குது. எல்லா பகுதியிலையும் தண்ணி நிறையா இருக்குது. குளங்கள் எங்கிட்டும் வற்றாமல் நிறைய நீர் நிறைஞ்சு காணப்படுது. நீங்களும் பார்க்கலாம். வாங்க பார்ப்போமா. இந்த குடவரை கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு இந்த பக்கம் இந்த பாறையிலேருந்து இறங்கி வந்தோம்னா உள்ள நுழையிறதுக்கு இந்த ரெண்டு பாறைக்கு நடுவில் இப்படி போகக்கூடிய பாதை இருக்குது. இங்கே பார்க்குறீங்களா, இந்த தெரியுதுல, இந்த பாதை வழியாக தான் போகணும். இப்படி போகணும்னா வலது பக்கம் திரும்பணும். இன்னொன்று, இந்த குடவரை கோயில் கிபி 7ஆம் நூற்றாண்டு அல்லது 8ஆம் நூற்றாண்டு, இந்த 7 to 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள உள்ள முற்கால பாண்டியர்களால் கொடையப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோவில். 7 to 8ஆம் நூற்றாண்டு. இங்கே இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே லகுலீசர் அப்படின்ற ஒரு சிற்பம் இருக்கும். லகுலீசர் சிற்பம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த விநாயகருடைய அமைப்பில் இங்கே விநாயகர் சிலை இருக்கும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த பிள்ளையார் கோவிலுக்கு முந்தைய காலம் இந்த குடவரை கோயில். இதை பார்த்து தான், இந்த விநாயகர் சிற்பத்தை பார்த்து தான் பிள்ளையார் சிற்பம் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களே பார்க்கலாம். இன்னொன்று, இந்த லகுலீசர் சிற்பம் இருக்கே, இந்த லகுலீசர்ன்றது யார், அந்த டீட்டெயில்ஸும் நம்ம பார்ப்போம். இந்த பக்கம் காளியம்மன் சாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, இவங்களா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம கும்பிட்டுக்கலாம். சன்னதி எதுவுமே இப்போ பிரதிஷ்டை பண்ண மாதிரி தெரியல, எதுவுமே பழமையாக தான் தெரியுது சிற்பங்கள் பார்க்குறப்ப. பார்த்தீங்களா, கீழே பாருங்கள், மாவாட்டுறதுக்கு இதிலேயே கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க அந்த உரல். ஏறி போய்கிட்டு அதில் முன் மண்டபம் இருக்குது, நந்தி சிலை இருக்குது, முன் மண்டபம். அந்த குடவரையிலே நீங்கள் விநாயகர் சிலையை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த பிள்ளையாருடைய அந்த அமைப்பு இருக்கா? இந்த சிலையை பார்த்து தான் பிள்ளையாரை உருவாக்குனதாக சொல்லப்படுது. பார்த்தீங்களா, கோயிலை லாங்கில் இருந்து எடுப்போம், எல்லாமே கவர் ஆகும். மேலே பாறை மேலே நிற்கிறோம், பூரா மரங்கள் அடர்ந்துருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது, சோலையாக இருக்குது இந்த பகுதி. பாருங்கள், இது தாங்க கோயிலுடைய அமைப்பு. அந்த பாறை மேலே சரிவுலேருந்து தெரியுதா உங்களுக்கு, காட்டுறேன் பாருங்கள். அந்த பாறைக்கு உள்ளே கீழ்ப்பகுதியில் குடைஞ்சு உருவாக்கியிருக்காங்க.
இப்போ உள்ளே போய் பார்ப்போம். இந்த பக்கம் நம்ம கோவிலில் வந்து வலது பக்கம் விநாயகரையும், இடது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த லகுலீசர் சிற்பமும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் தாங்க லகுலீசர், தெரியுதா? இவர் தான் லகுலீசர். இந்த லகுலீசர் யார், எது, எப்படி, இது வரைக்கும் வேறு எந்த சிவன் கோயிலையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். மேக்சிமம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஏன் மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட நம்ம லகுலீசரை பார்த்துருக்க மாட்டோம். அங்கே நிறையா சிற்பங்கள் இருக்குது. இங்கே மட்டும் எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 20 கோவில்களில் இந்த லகுலீசர் சிற்பங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. மேக்சிமம் வடநாட்டில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லகுலீசர் யாருன்னு கேட்டால், இந்த லகுலீசர் வந்து பார்த்திங்கன்னா சைவ நெறிகளில் வந்து உட்பிரிவான பாசுபத சைவம் என்ற ஒரு உட்பிரிவை உருவாக்கியவர்னு சொல்லப்படுது. சிவபெருமானுடைய ஒரு அவதாரமாகவும் சொல்லப்படுது. சிவபெருமானுடைய ஒரு அவதாரமாக சொல்லப்படுது. இவங்க வந்து குஜராத்தில் வந்து பிறந்ததாக சொல்லப்படுது. ஒரு பிராமண குலத்தில் பிறந்ததாக சொல்கிறாங்க. இவங்க இந்த லகுலீசம்ன்ற இந்த பாசுபத மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே உடல் முழுக்க சாம்பல் பூசிக்கொண்டு சிவஸ்தலத்தில் மட்டுமே இருந்ததாகவும், வேறு வீடுகளில் எங்கேயும் தங்காமல், வீட்டுகளெலாம் இல்லாமல் சிவாலயத்தில் மட்டுமே இருந்ததாகவும், எப்பொழுதும் உடல் முழுதும் சாம்பல் பூசிக்கொண்டும் சிவனை பற்றி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த பாசுபத மதத்தை ஃபாலோ பண்ணவங்க. சைவம்ன்ற ஒரு மதம் நம்ம சொல்லுவோம். சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம், கணபதியம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, ஒவ்வொரு இதையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம இந்து மதத்துலேயே இவ்வளோ பிரிவுகள் இருந்திருக்கு. அதில் சைவத்தில் ஒரு உட்பிரிவாக வந்து இந்த பாசுபத சைவம் இருந்திருக்கு. இந்த பாசுபத சைவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் எப்படி இருந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி உடல் முழுக்க சாம்பல் பூசி சிவத்தலத்தில் மட்டுமே இருந்ததாக சொல்லப்படுது. இவங்களோட சிலை இங்கே இருக்குங்க. இவங்க வந்து பிறந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிமுவில் வருது. கிபி இல்லை, கிமு 2ஆம் நூற்றாண்டை சொல்கிறாங்க. இந்த லகுலீசர் பிறந்தது கிமு 2ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து சிவபெருமானுடைய கடைசியாக வந்த ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ உள்ள சிவத்தலத்தை உள்ளே பார்ப்போம், சரிங்களா? ஓம் நம சிவாய். இது ஒரு முன்மண்டபங்க. இதில் வந்து துவாரபாலகர் 2 பேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? கிரில் இருக்குது, அதனால் உள்ளே நம்ம எடுக்க முடியலை. இருந்தாலும் கிரில்லுக்கு ஒட்டி நான் எடுக்கிறேன். பாருங்கள், தெரியுதா? துவாரபாலகர். இது முன் மண்டபங்க. இந்த உள்ள வந்து முன் மண்டபம், உள்ள மணிகளாக இருக்குது. முன் மண்டபம். முன் மண்டபம் இது ஒரு 10 சதுரடி வரும். அந்தளவுக்கு வந்து குடஞ்சிருக்காங்க. இப்போ சிவபெருமானுடைய இதை நம்ம பார்க்குறோம், பாருங்கள், தெரியுதாங்க? சிவபெருமான் தெரிகிறாரா? கும்பிட்டுக்கங்க. ஓகே. உள்ளே எப்படி பார்த்தாலும் இந்த பாருங்கள், உள்ளே குடஞ்சி உருவாக்கியிருக்காங்க. மகாதேவ சுவாமி உள்ளே குடஞ்சி உருவாக்கியிருக்காங்க அழகா. எப்படி பார்த்தாலும் இது வந்து உள்ள ஒரு நூறு சதுரடிக்கு குறையவே குறையாதுங்க. இது ஒரு 80 சதுரடிக்கு குறையாமல் இருக்கும். இதில் எப்படிங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே பாறையிலேயே குடஞ்சி இந்த முன்மண்டபத்தை உருவாக்கி அதுக்குள்ளே வந்து மூலஸ்தானத்தை உருவாக்கியிருக்காங்க. எல்லாமே குடஞ்சி தான் கொண்டு போயிருக்காங்க, குடஞ்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து கிரைண்டிங் மிஷின் இருக்குது, பிரேக்கிங் மிஷின், பிரேக்கர் இருக்குது, இந்த இதெல்லாம் இருக்குது. அப்படி வந்து இருக்கையில் அந்த காலம், அதாவது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு, அப்போ என்ன இருந்திருக்கும்? ஒளி சுத்தியலே வந்து இரும்பில் இருந்துச்சா என்னன்றது தெரியலை. அந்த காலத்தில் வந்து எப்படி இவங்க எடுத்திருப்பாங்க? நந்தி சிலை இது கொஞ்சம் சேதமாகி இருக்குது. எப்படி எடுத்திருப்பாங்க? இது வந்து அந்த லிங்கம் வந்து பிரதிஷ்டை கிடையாது, அந்த தாய்ப்பாறையிலிருந்தே செதுக்கப்பட்டிருக்கு.
முதல்ல வந்து உள்ளே குடஞ்சி இந்த முன்மண்டபத்தை உருவாக்கி துவாரபாலகர் 2 பேரையும் செதுக்கி உருவாக்கி அதுக்கப்புறம் உள்ளே குடஞ்சி போய் நடுவில் ஒரு பாறையை மட்டும் விட்டுட்டு சுற்றி குடஞ்சி உருவாக்கியிருக்காங்க. குடஞ்சி உருவாக்கி அப்படித்தானே உருவாக்கியிருக்க முடியும். குடஞ்சி உருவாக்கி நடுவில் இருக்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை சதுரடி, ஒரு 80-100 சதுரடி வரைக்கும் உள்ளே வந்து சாமிக்கு தேவையான பொருட்கள்லாம் உள்ளே வைக்கிற அளவுக்கு இருக்குது. பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வைக்கிற அளவுக்கு இடது பக்கம் உள்ளே இருக்குது. அரை நீளமாக வருது. அப்போது எவ்வளோ நாள் குடஞ்சிருப்பாங்க. எப்படி ஒரு பிசுறு இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி கிரைண்டிங் மிஷின் வச்சு ஃபினிஷிங் பண்ணால் கூட இவ்வளோ வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. அன்றைக்கி எப்படி இவ்வளோ தூரம் ஃபினிஷிங்காக உருவாக்குனாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய பாறையை உள்ளே குடஞ்சி போய் அந்த அறையை ஒரு அறையாக உருவாக்கி நடுவில் வந்து அந்த பாறையை முதல்ல அந்த ஒரு பாறையை மட்டும் விட்டுட்டு சுற்றி குடஞ்சி உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த வந்து நடுவில் வந்து லிங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த கீழே இருக்கக்கூடிய ஆவுடை பாகம், மேலே லிங்கம், இதெல்லாம் வந்து பெரிய லிங்கமாக நல்லா பிரம்மாண்டமாக நல்லா உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாண்டியர்களுடைய சிற்பக்கலைக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுங்க இது இந்த குடவரை கோவில். ஓகே, சிவபெருமானுடைய தரிசனத்தை இன்றைக்கி நம்ம சிவபெருமான் தரிசனம் பெற்றாச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அவனருளாளே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவாங்க. ஓம் நம சிவாய. அதாவது இறைவனை வந்து சிவனை மட்டும் பார்த்திங்கன்னா மற்ற தெய்வங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வாசகம் வந்தது நான் பார்த்ததில்லை. ஆனால் சிவபுராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனருளாளே அவன் தாள் வணங்கி அப்படின்னு வரும். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் அருள் இருந்தால்தான் அவன் தாள் வணங்க முடியுமா. சிவனை வணங்குறதுக்கு மட்டும் சிவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் சிவன் தாள் வணங்க முடியுமா. அப்போ எவ்வளோ ஒரு விஷயம் பார்த்தீங்களா. ஓகே, நம்ம சிவனுடைய அருளை பெறுவோம். சிவபெருமானை எப்பொழுதும் மனசில் நினைப்போம். சரிங்களா. இன்றைக்கி நம்ம குடவரை கோவில் தரிசனம் பண்ணியாச்சு. காளியத்தாவை இங்கே பார்த்து கும்பிட்டாச்சு. ஓகே, நன்றி நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.